எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். வெல்த்தோட ஃபிலாசபி என்ன சார்? எல்லாரும் சம்பாதிக்கிறோம், எல்லாரும் பணம் சேர்த்துறோம், எல்லாருக்கும் சொத்து சேர்த்தணும்னு ஆசை இருக்கு. பட் அதோட ஆக்சுவல் ஃபிலாசபி என்ன? விட்டு கொடுத்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி போனாதான் அது நமக்கு நம்மளை தேடி வரும் அப்படின்லாம் சொல்றாங்களே. ஆமாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது? நீ தள்ள அது உன்னை தேடி வந்துட்டே இருக்கும். நீ வேணாம்னு சொல்ல தேடிகிட்டே இருக்கும். பேர், புகழ், வெல்த்து, படம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது சார் ஆக்சுவலி? அது இப்போ ரீசெண்டாக நீ இது அமேசான் ப்ரைம் பார்ப்பியா? இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சார். சரி. மேட் இன் இந்தியான்னு ஒரு சீரீஸ் வருது, ஒரு 8 ஹவர் சீரீஸ். அது வந்து டைட்டனோட கதை. அது ட்ரூவான கதை. அதில் 3 பாயிண்ட் அவங்க எடுக்கலை. அந்த 3 பாயிண்ட் என்னங்கிறத நம்ம அப்புறம் பேசணும். அந்த மேக்கிங் ஆஃப் இந்தியாங்கிறது உண்மையான கதை. அந்த கதையில் 3 பாயிண்ட்டாக அவங்க விட்டுருக்காங்க. என்ன பாயிண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி வந்து ஒரு மனுஷன் சுயநலத்துக்காக ஆரம்பிக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து அந்த கம்பெனி வந்து பீக்கில் 4 லட்சம் கோடிக்கு மேலே வேல்யூவேஷன். டைட்டில் டாட்டாஸில் அதுக்கு வந்து ஒரு நியர்லி 2 lakh crores அவங்களுக்கு வேல்யூவேஷன் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு காஸ்ட்லி பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான். ஒரு 20 ஏக்கர் நிலம் கொடுத்தது, 30 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் ஏக்கர்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான் கொடுத்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அது வந்து 1.5 லட்சம் கோடி சொத்து. எவ்வளோ? 1.5 லட்சம் கோடி. 1.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு 1.5 லட்சம் கோடி இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று வரும் அந்த சீரியஸில் வரும். அவங்களுக்கு லைசன்ஸ் ரொம்ப டெஸ்பரேட்டாக தேவை வரும். இங்கே இருக்கிற மினிஸ்டர் ஒத்துக்க மாட்டான். ஓகே. இந்த மினிஸ்டரை அவன் சொல்லிட்டுவான், அந்த டிட்கோவோட சேர்மன், இந்த மினிஸ்டர்லாம் எங்கள் மினிஸ்டர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன், முடிக்கிறதுக்கு உன் வேலைன்டுவான். இவன் என்ன பண்ணுவான், ஜேஆர்டியை கூட்டின்னு வருவான். ஓகே. த கிரேட் ஜேஆர்டியை கூட்டினா அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நீ ஜேஆர்டியை பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ரத்தன் டாட்டாலாம் கிடையாது. ரத்தன் டாட்டா பேபி இப்போலாம். ஓகே. இதெல்லாம் டாட்டாக்கு முன்னாடி டாட்டா. ஓகே. பல டாட்டாவில் இது பழைய தாத்தாவின் கதை, தாத்தாவின் தாத்தா கதை. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 1960s நடந்த கதை. 1970sலேருந்து 2000 வரைக்கும் நடந்த கதை. இந்த படம் ஓப்பனிங்கே 1970s ஆரம்பிச்சு. அந்த எது மாதிரி ஆளாக தான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல அவன் என்ன சொல்லுவான், இந்த டீலே முடிக்க முடியாதும்மா. இவர் ஏதோ பேசிகிட்டே வருவார். அந்த இதில் வந்து காரில் அவர் பேசிகிட்டே வருவார். அந்த வாட்ச் கிடைக்கிற லைசன்ஸுக்கு இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவர் இப்போ அந்த மினிஸ்டர் வானான்னு சொல்ல போகிறார். அந்த மினிஸ்டர் என்ன சொல்லுவான்னா, லெட்ஸ் டிஸ்கஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப். என்ன சொல்லுவார்? லெட் அஸ் டிஸ்கஸ் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற. இந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ண போகிறோங்கிறது தான் பேச போகிறோங்கிறாரு. ஐ ஹாவ் நாட் ஆஃபர்ட் யூ எனி பார்ட்னர்ஷிப் ஆர் லேண்ட் அப்படிம்பார். தட் இஸ் தமிழில் சொல்கிறது அந்த ஆள்தான், நான் லேண்டோ பார்ட்னர்ஷிப்போ உனக்கு கொடுக்கலன்னு மினிஸ்டர் பேசுவார். அதுக்கு இவர் பேசுவார் திரும்பி, இது என்னோட பார்ட்னர், நான் ஆஃபர் பண்ணுறது. I will, in exchange of land, I will give you the Tamil Nadu people 28% shares. The number சொல்லுவார், 27.90 ஏதோ ஒன்று சொல்லுவார். I will give you a partnership with the House of Tatas. நான் 27.9% உனக்கு ஸ்டேக் தரேன். நான் உனக்கு ஹவுஸ் ஆஃப் டாட்டாவோட பார்ட்னர்ஸ் தரேன். உங்கள் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணுறேன். ஐ வில் கிவ் யூ ஜாப்ஸ். இந்த மினிஸ்டர் எங்கே கையெழுத்து போடணும்னு கேட்பான். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்து போடுறதுக்கு வந்துடுவான். மினிஸ்டர் கையெழுத்து போட்டு வந்துட்டு கொடுப்பான். நாட் மீ, நான் கையெழுத்து போட மாட்டேன், என் ஆளு கையெழுத்து போடுவான். அவன் தான் ஃபவுண்டர்னு. அந்த கையெழுத்து போடுறான்னா கூட அந்த ஜெரெக்ஸஸ் தேசாய் கொடுத்துருவான். ஓகே. அவன் கையெழுத்து போடுவான், ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அன்றைக்கி அவன் கையெழுத்து போட்ட கம்பெனிக்கு இவங்க எப்படிலாம் ஜீப்பில் போய் அந்த 20 ஏக்கர் 30 ஏக்கர் லேண்டை பார்ப்பாங்கன்னு இருக்குது. நிஜமாகவே அந்த ஃபோட்டோஸு ஆர்கைவ்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே அந்த ஆர்கைவ்ஸ் ஃபோட்டோஸும் நடுதான் வரும். எங்கேயோ ஒரு இடத்துல நிலம் பார்ப்பாங்க. அது பொட்டக்காடு, இன்றைக்கி ஹோசூர். ஓகே. அது ஹோசூரை தாண்டி ஒரு பொட்டக்காடில் இருக்கும் அந்த நிலம். ஹோசூர்னு ஒரு ஊரே ரொம்ப யாருக்கும் தெரியாத ஊர். அது 70களில் 85 87 70களில் எப்படி ஆரம்பிக்குன்னா, இந்த ஜெரெக்ஸஸ் தேசாய் வந்து இன்னொரு கம்பெனிக்கு போயிருப்பான்.
ஓகே. டெபுடேஷன் 5 வருஷத்துக்கு. ஒரு லேபர் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவான். நீ பெர்மனெண்ட்டாக இங்கேயே வந்துருன்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ம். இல்லை நான் என் ஃபேமிலியோட திரும்பி போயிடுறேன், ம். மை ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ, டாட்டா சார் மை ஃபேமிலின்னு போயிடுவான் அவன். அந்த டாட்டா ஃபேமிலிக்கு போகும்போது அவனுக்கு எங்கே வேலைன்னே தெரியாது. சரி நீ வா நம்ம போய் டாட்டாவை பார்க்கலான்னா அவன் பிளைனை ஓட்டின்னு அவர் லைசன்ஸ் வந்து 001ன்னு கூப்பிடுவாங்க அவரை. ம். ம். அவர் தான் ஃபஸ்ட்டு பைலட் இந்தியாவில். ம். அவரே பைலட் பண்ணி ஒரு பிளைனில் வந்து இறங்குவார். ம். ஒரு செல்ஃபோன் எடுப்பார். ம். ஏன் இந்தியாவில் அப்போ செல்ஃபோன் பண்ண முடியாதும்பார். இப்போ வெள்ளம் வருவாங்க, டாட்டா ப்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருந்தது, ம். அதையும் ரிவைவ் பண்ணி அந்த படத்தில் அதை ரிவைவ் பண்ண முடியாதுன்றாங்க. ம். அப்புறம் டாட்டா எல்லோ பேஜஸ்ன்னு அதை ட்ரை பண்ணாங்க. இப்போ அதை விற்றுட்டாங்க. ஓகே. இவனை தூக்கி அந்த கம்பெனியில் போட்டு அது எனக்கு ரொம்ப லாபம் நஷ்டமாக இருக்குது, நீ அதை சரி பண்ணுன்னு டாட்டா ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புவான். ம். 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 டாட்டாவுக்கு ஒரு ப்ரெஸ் இருந்தது, அந்த ப்ரெஸ் சிக் கம்பெனி, அதை அனுப்புவான். அந்த ப்ரெஸ் சிக் கம்பெனி வரைச்ச வாட்ச் ஸ்மக்லிங் பற்றி இவர் பார்த்துருவார். ஓகே. எல்லா வாட்சும் இந்தியாவில் ஸ்மகிள்டுன்னு. ஸோ அவர் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நம்ம வாட்ச் பண்ணலான்னு போய் டாட்டாட்ட சொல்லுவார். ம். டாட்டா ஊருக்கு போகிறச்ச என்ன சொல்லுவார், வாட்சா நீயா இந்தியாலையா பண்ணவே முடியாதுன்ட்டு போயிடுவான். ஓகே. சுவிட்சர்லாண்டில் போய் இவன் சொன்னால் இவனுக்கு 1 டே ஃப்ரீ இருக்கும். சுவிட்சர்லாண்டில் போய் இவன் ஃப்ரெண்ட்டை கேட்பான், ம். இவனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன்ட்ட எனக்கு வாட்ச் பண்ணணும்னு. இந்தியாவால் வாட்சே பண்ண முடியாதுன்ட்டுவான் அந்த ஃப்ரெஞ்சுக்காரன். ஓகே. அப்போ நான் வாட்ச் பண்ணுறேன்னு வருவார் அவர். இது அப்படியே வந்து ஃபோர்டு ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஸ்டோரி மாதிரி. அதே தான் வந்து திரும்பி வந்துடுவான், வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்ச் பண்ணுறதுக்கு லைசன்ஸே அவங்களுக்கு 4 வருஷம் ஆகும் கிடைக்கிறதுக்கு. ம். 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 என்னது, வாட்ச் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வாங்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும், 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகும். ம். டாட்டாக்கு பேங்க் லோன் தரமாட்டேன்பாங்க. ஒரு எம்ப்ளாயியோட ஃப்ரெண்டோட ட்வின் பிரதர் தான் கனரா பேங்க்கில் ஜிஎம்மாக இருப்பார். ம். இவங்க போய் அங்கெல்லாம் டாட்டா பேசவே மாட்டான். இந்த லோன் வாங்கின அப்புறம் தான் டாட்டா போர்ட்டை போவாங்க. ஜஸ்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் ஒன் அது அப்ரூவ் ஆகும். அது மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், அந்த கதையெல்லாம் உண்மை. ம். இப்போது இன்றைக்கி அது 5 லட்சம் கோடி வேல்யூ கம்பெனி. நடுவில் 2 ரூபாய்க்கு இருந்தது, ஜூன்வாலாலாம் வாங்கினான். ம். நானும் ரொம்ப கம்மியாக வாங்கினேன், ம். ஏன்னா என்கிட்ட 100 ஷேர் கூட இருக்காது. ம். பட் இன்றைக்கி அந்த கம்பெனி 5 லட்சம் கோடி. ம். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்று நினச்சா அந்த மனுஷன் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கலாம்னு நினச்சிட்றேன். 27% கொடுக்குறேன் அப்படிங்கிறது which is 1/4 of a company. விச் இஸ் 1.5 lakh crores. ம். தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆள் எடுப்பேன்மா. இன்றைக்கி ஹோசூருங்கிற ஊரே அதனால தான் வந்தது பெருசாக. அதுக்கப்புறம் வந்தது தான் டிவிஎஸ் மோட்டர்ஸ். ம். அப்புறம் டிவிஎஸ் மோட்டர்ஸ் கிடையாது. ம். அதுக்கப்புறம் தான் ஹோசூரில் டிவிஎஸ் மோட்டர்ஸ் வருது, இண்டஸ்ட்ரியல் பெருசாக டெவலப் ஆகுது. இன்றைக்கி டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு. அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் போடணும்னு சி சுப்பிரமணியம் சொல்லுவார். பட் இவங்க தான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி. அங்கே சி சுப்பிரமணியம் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறீங்களா? இந்தியாவில் இப்போ இங்கே வந்து காமராஜ் போகிற டைமு ம். 1960s. அப்போ தான் அதை வந்து இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தார் அவர். ஓ ஃபைன். ஓகே. ஃபுட் ரெவல்யூஷன் போது 70s. ம். 60s அதை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார். அங்கே ஒன்றும் பெருசாக டேக் ஆகாமல் 4-5 இண்டஸ்ட்ரி இருக்கும். இவங்க 80s போய் அங்கே போடுவாங்க. ஓகே. ஸோ இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது, he gave away 27% of shares. கொடுக்கறதுக்கான மனசு இருந்தது. லேண்டு மட்டும்தான் கொடுத்தான். லேண்டுக்கு மேலே நான் உங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணுறேன் அப்படின்றத ப்ராமிஸ் 10 ஏக்கர் நீ 127 கோடிக்கு 1.5 லட்சம் கோடிக்கு வாங்குவியா இன்றைக்கி? 100 ஏக்கர் வாங்கிடுவியா 1.5 லட்சம் கோடிக்கு? ஸோ அன்றைக்கி வந்து he had the vision. ஸோ நீ வந்து he had the vision. அங்கேருந்து அது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டில், நீ எதாவது மெக்கானிசம் இம்போர்ட் பண்ணணுன்னா நீ எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு. 18 கேரட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணான்னு மிஷினை வாங்கிடுவாங்க. அந்த மிஷினை வந்து 18 கேரட் ஜுவல்லரி விற்க முடியாது. இந்தியாவும் பாலிசியை மாற்றிடும். ஸோ 22 கேரட்டாக மாற்றி இங்கே விற்கலான்னு பார்த்தா எல்லோரும் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லர்ஸ்ட்டு தான் வாங்குவாங்க. அப்போ ஆர்கனைஸ் ரீட்டெயிலே கிடையாது. ஜுவல்லரியோட ஃபஸ்ட் ஆர்கனைஸ் ரீட்டெயிலே இவங்க தான். மெட்ராஸில் தான் கடை போடுவாங்க. எவனுமே கடைக்கு வர மாட்டான். அப்போ ஒரு ஆள் ஐடியா சொல்லுவான், கெரட்டோமீட்டர் அங்கே வைக்கலாம். இது அந்த படத்தில் வராது. கெரட்டோமீட்டர் அங்கே வைக்கலாம். கெரட்டோமீட்டர் வச்சான்னா எல்லாரும் என்ன அதோட பியூரிட்டி என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. உண்மைதான் சார். ஆமாம். இதே தனிஷ்கில் நான் என்னோட செயினை கொண்டு போய் கொடுத்துருக்கேன், 22 கேரட்னு நினச்சி கொண்டு போய் கொடுத்துருக்கேன். ஊரில் இந்த ஒரு ஆசாரிக்கிட்ட கொடுத்து பண்ணது, நான் குழந்தையா இருக்கிறப்ப பண்ண செயின். அது பார்க்கும்போது அது 18 கேரட் 19 கேரட்டோ என்னமோ அது இருந்திருக்கு. 19 to 22 ஃப்ரீ ஆஃபர் கொடுத்தாங்க சேஞ்சுக்கு when they launched. ஓகே. 19 கேரட்டாக இருந்தாலும் நாங்கள் 22 கேரட் விலையில் எடுத்து
நீங்கள் வெறும் மேக்கிங் சார்ஜ் கொடுத்து 22 கேரட் கோல்டு வாங்கிக்கங்கன்னாங்க. தட் இஸ் ஹவு திஸ் பிராண்ட் வாஸ் கிரியேட்டட். ஃபைன். ஸோ வெல்த் கிரியேட் ஆனதுக்கான ஃபர்ஸ்ட் பேஸ் அந்த ஒரு 10 நிமிஷம் நடந்த அந்த மீட்டிங் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நான் தூக்கி போடுறேன். வெல்த்தே இல்லாத போது தூக்கி போடுறேங்கிறது தானே. இப்போ நீங்கள் பார்க்குறவனுக்கோ எனக்கோ மனசு வருமா? ஸோ கொடுத்தா நீயும் நானும் கிடைக்கும். வெல்த்தே கிரியேட்டே பண்ண முடியாது. கொடுத்தா தான் கிடைக்கும். கொடுத்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் 19 கேரட்டுக்கு பதிலாக 22 கேரட்டாக கொடுத்தான். அவனுக்கு எல்லாம் முட்டாள்னு நினச்சிருப்பான். இன்றைக்கி அவன் தான் நம்பர் 1 ஜுவல்லரி பிராண்ட் இன் இந்தியா. வெறும் கோல்டுக்கு 200 ப்ரீமியம் ஆகிட்டு இருந்தான். ஆமாம், கிராமுக்கு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குறைஞ்சிடுத்துங்கிறாங்க. அட் ஒன் டைம் வெறும் கோல்டுக்கு நீ தனிஷ் கோல்டு வாங்கணுன்னா 200 ப்ரீமியம். காஸ்ட்லி தான். எஸ். ஏன்? பிகாஸ் அவன் ஏமாற்ற மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் ஹால்மார்க் வந்துடுச்சு, கவர்மெண்ட்டே மார்க் பண்ணிடுச்சு, அதெல்லாம் வேறு. பட் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் பற்றியா அவன். ஸோ ஆல்வேஸ் நீ ஏமாந்துட்ட, நான் உன்னை ஏமாத்தலை, 19க்கு பதிலாக 22 எடுத்துக்கோ. அந்த கொடுக்குற அந்த மனசு ஒன்று இருக்கணும். வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கான ஃபிலாசபி அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. அது பின்னாடி தான் இருக்குது. உனக்கு முன்னாடி இப்போ நான் ஏன் இது மாதிரி என்னால் பல கதை சொல்ல முடியும். இந்த கதையை எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நீ போய் இதில் பார்க்கலாம். இந்த கோல்டு ஜுவல்லரி இருக்காது. டைமெக்ஸ் அப்படின்னு ஒரு வாட்சோட அவங்க டைப் பண்ணி விற்றாங்க. ஒரு என்ட்ரியில், ஏன்னா அவங்க வாட்ச் ஜாஸ்தியாக இருந்தது, என்ட்ரி லெவலுக்கு டைமெக்ஸ் யூஸ் பண்ணாங்க ஒரு சில வருஷத்துக்கு. அப்புறம் அதை ஃபாஸ்ட் ட்ராக் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன இல்லைன்னா அதில் இந்த தின்னுன்னு ஒரு வாட்ச் ரெடி பண்ணுவாங்க, எட்ஜ். அதுக்குள்ளே பெரியவர் இறந்துருவார். மற்றபடி எல்லாமே உண்மை தான். பெரியவர் இருக்க மாட்டார். எட்ஜ் பண்ணுறச்ச பெரியவர் இருக்க மாட்டார். ரீசெண்டாக தான் வந்தது, 2002 வந்தது. பெரியவரும் இருக்க மாட்டார், ஜெரிக்ஸஸும் ரிட்டையர் ஆகிருப்பார். ஐ திங்க் அதுதான் அவங்களுடைய காஸ்ட்லியஸ்ட் வாட்ச். ஆமாம், 10,000 ரூபா 12,000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.